உங்க வாழ்க்கையில யாராவது மனிதர்கள்கிட்ட எனக்கு எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களா? இத சொல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. நண்பர்களா இருக்கலாம், தோழிகளா இருக்கலாம், நம்ம அண்ணனா நெனச்சவங்களா இருக்கலாம், அக்காவா நெனச்சவங்களா இருக்கலாம். யாரோ ஒருத்தர்கிட்ட என் அம்மா மாரி, அப்பா மாரி இவங்க கிட்ட எனக்கு எல்லாமே நீங்க தாங்க. இப்படி சொல்லுவோம் இல்லையா? சொல்லியிருப்போம் எல்லாருமே. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல, எனக்கு எல்லாமே நீதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே நீதான். நம்முடைய அப்பர் சுவாமிகள், நாமெல்லாம் அற்ப மானிட பிறவிகள். அதனால மனிதர்கள் மேல நம்பிக்கை வச்சு ஏமாந்து போகக்கூடிய ஆட்கள். எனக்கு எல்லாமே நீங்க தான் அப்படின்னு சொல்லியிருப்போம். கடைசியில அவங்க தான் நம்ம மனச ரொம்ப நோகடிப்பாங்க. அவங்க தான் நம்மள கஷ்டப்படுத்தி சிரிப்பாங்க. இது இயல்பு தானே! மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பு. ஆனா அப்பர் சுவாமிகள் சிவபெருமான பார்த்து எனக்கு எல்லாமே நீதான்ப்பா. எல்லாமே நீதான் பாடுறார். ரொம்ப அற்புதமான ஒரு பதிகம். எல்லாமே நீதான் அப்படின்னா, என்னெல்லாம் சிவபெருமான் அப்படின்றத அவர் சொல்றார் இந்த பதிகத்துல. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ. எனக்கு அம்மா நீதான், அப்பா நீதான். அடுத்து சொல்றாரு பாருங்க. அன்புடைய மாமனும் நீ, மாமியும் நீ. மாமாவும் நீதான், மாமியும் நீதான். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ. அன்புடைய மாமனும் நீ, மாமியும் நீ. ஒப்புடை மாதரும் உன் பொருளும் நீ. ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ. துய்ப்பனவும் உய்ப்பனவும் தேற்றுவாய் நீ. துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ. இப்பொன்னி இம்மணி நீ, இம்முத்தும் நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வன் நீயே. எல்லாம் நீதான். நீதான் பொண்ணு, நீதான் தங்கம், நீதான் மணி, நீதான் வைரம், நீதான் அம்மா, நீதான் அப்பா, நீதான் மாமா, நீதான் மாமி, எல்லாமே நீதான்ப்பா அப்படின்னு சிவபெருமானை பார்த்து அப்பர் சுவாமிகள் பாடிய அந்த அற்புதமான பதிகம். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. மனிதர்கள் கிட்ட எனக்கு எல்லாமே நீதான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அந்த அன்புக்கு உண்மையா அவங்க இருப்பாங்களான்னு தெரியாது. நம்முடைய அந்த அன்புக்கு தகுதி உடையவர்களா அவங்க இருப்பாங்களான்னு தெரியாது. நான் ரொம்ப பாசம் வச்சேன். கடைசியில என்ன? எனக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். இந்த மாரி சொல்லுவோம் இல்லையா? ஆனால் சிவபெருமான் அவன் மீது அன்பு வைக்கிற அடியவர்களை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டான். எனக்கு எல்லாமே நீதான்ப்பா என்று முழுவதுமாக சிவபெருமானை சரணாகதி அடைகிற போது, அந்த தெய்வம் நிச்சயமாக உங்களுக்கு துணையாக இருந்து, பக்கபலமாக இருந்து, நிறைய அருளை கொடுத்து உங்களை காத்து நிற்கும். ஒவ்வொரு நாளும் சிவபெருமான் கிட்ட எங்களுக்கு எல்லாமே நீதான்ப்பா, அம்மை நீ, அப்பன் நீ அப்படின்னு இந்த பதிகத்தை சொல்லுங்க. மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.